Hi friends, good evening and welcome to today's video. ஸோ நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம நிஃப்டி ஃபியூச்சரை ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நான் அந்த லோ சொல்லியிருந்தேன், அந்த லோ உடஞ்சா மட்டும்தான், அப்படி இல்லைன்னா வந்து மார்க்கெட் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ரீடெஸ்ட் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி நேற்றே காமிச்சேன் ஞாபகம் இருக்கா? இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி அது வந்து வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜோன் தான் நம்ம மேஜராக பார்க்கணும். இப்போ இதுலேருந்து என்ன தெரிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, ஓகேவா? நிஃப்டியும் ஃபஸ்ட்டு மேஜராக பார்ப்போம். நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கரெக்டாக வந்து காலையில் கேப் தான் ஓப்பன் ஆச்சு, ரைட்டா? கேப் ஓப்பன் ஆகி அப்படி பொறுமையாக கன்சால்டேட் ஆகி, ஏன்னா நேற்று ட்ரேடான ப்ரைஸ் வந்து கடைசியாக வந்து 570, ஆனால் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 613 இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ 9:15 பொறுத்த வரைக்கும் அது எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான். இப்போ இந்த சிஎஸ் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது, இப்போ நான் நேற்றே சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸோட டெப்த் வந்து இவ்வளோ பெருசு இருந்துச்சு, ஓகேவா? செகண்ட் நாள் பார்த்தீங்கன்னா சிஎஸோட டெப்த்து இவ்வளோ பெருசு இருந்துச்சு. தேர்ட் நாள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. இது அப்படியே போக போக வந்து ஃபிசில் அவுட் ஆகிடுமா, பார்ட்டிசிபேஷன் அதிகமாக ஆகிடுமா அப்படின்றது ஒரு ஆங்கிள். இன்னொன்று, இப்போ ஒருவேளை இது மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மோஸ்ட்லி வந்து அன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட் வந்து மேலே தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் மட்டும் தான். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு, ஓப்பன் ஆச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்துச்சு, அங்கே தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி ஓகே, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏதாவது நியூஸ் இல்லைன்ற பட்சத்தில் இன்ஸ்டிடியூஷனல் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இது நாளைக்கும் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லுது. நான் நேற்றே வந்து க்ளீனாக போட்டு மார்க் பண்ணியிருந்தேன். இந்த ஜோன் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனலாக நீங்கள் ஒரு ஃபுட் பிரிண்ட் விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் வச்சுக்கலாம். ஸோ அது ஒருவேளை தாண்டிச்சு அப்படின்னா மட்டும் மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக மேலே போயிடும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஆயில் வந்து இன்னைக்கு ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இல்லை, ஏன்னா நியூஸ்ல எதுவும் பெருசாக இல்லைன்றதுனால அப்படியே இருந்துச்சு. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா 1.5% 2% ஏறி இருந்துச்சு, கடைசியாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த மார்க்கெட் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ இது ஃபிசில் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 நாளில் வந்து ஒரு 30-40 பாயிண்ட்ஸ்க்குள்ள அந்த 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் வந்து 15 மினிட்ஸ்ல நடந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? இந்த 150 பாயிண்ட்டு 250 பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் சிஎஸ்ல மேலே போகிறதோ கீழே வருதோ கண்டிப்பாக வந்து அது சார்ட்டை வந்து ஒரு மாதிரி குளறுபடி ஆக்குது அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த நம்ம எதிர்பார்க்குற அந்த 30 to 40, ஏன்னா கடைசி 15 மினிட்ஸ்ல ஜென்ரலாக மார்க்கெட் அவ்வளோதானே வரும், ஒரு 50 பாயிண்ட் வரும். நல்ல பெரிய மூவ் வந்தால் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் வரும், அது டைரக்ஷனாக கேரி ஆகும், கரெக்டுங்களா? நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ அப்போ அந்த 30-40 டேஸ் பாயிண்ட்ஸ்குள்ளே மூவ் ஆகுது அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது ஓகே, ஓரளவுக்கு வந்து அந்த வால்யூமோ இல்லைனா அந்த வந்து அந்த ஆர்டர்ஸும் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு இன்ஸ்டியூஷனல் மட்டும் இல்லாமல், ஸோ இன்ஸ்டியூஷனல் வந்து ஒரு பக்கமாக வைக்காமன்றத வந்து தெரியுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வியூவை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த 24/700 வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. ஸோ ப்ரொஜெக்டடாக ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. இப்போ இது வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிஐஎஸ்ன்றது வந்து இன்ஸ்டியூஷனல் ஃபுட் பிரிண்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். அதுபடி பார்த்தீங்கன்னாலும் இந்த ஜோன் வந்து நம்ம நேற்றே மார்க் பண்ணியிருந்தோம். இது தாண்டாத வரைக்கும், ஓகேவா? இது தாண்டாத வரைக்கும் பெருசாக வந்து நீங்கள் எதுவும் காஷியஸான அப்ரோச் மார்க்கெட்டில் வச்சுக்கிறது நல்லது. ஷார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த லெவலுக்கு கீழே, ஓகேவா, லோவரில் ஃபார்ம் ஆகி, ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஜ்ஜு மாதிரி திரும்பி வெஜ்ஜு, இன்னும் லாஸ்ட் டைம் வந்து கீழே வெஜ்ஜு ஃபார்ம் ஆச்சு, அந்த 250 260 ஃபார்ம் ஆச்சு, பிரேக் டவுன் ஆச்சு, ஆனால் நேராக கேப்பில் போய் மார்க்கெட் மேலே நின்றுச்சு. இப்போ இதை பார்ப்போம். இப்போ இந்த சார்ட்டை பார்க்கறதோட எனக்கு தெரிஞ்சு வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட் பார்க்குறது வந்து நல்லாவே இருக்கும், சரியா? நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் வச்சா வச்சிங்க, வைக்காம போங்க, அது உங்கள் சாய்ஸு. இப்போ இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து இப்போ இப்படி பார்ப்போம், ஓகேவா? ஸோ இது வந்து வெஜ்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகும், பொறுமையாக தான் ஃபார்ம் ஆகும், ஆனால் அதுலேருந்து வெளியில் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒன்று மேலே போகணும். ஸோ நாளைக்கு வந்து பெருசாக மேலே போகிற மாதிரி தெரில, ப்ளஸ் அன்டில் டே ஐயில் க்ளோஸ் ஆகிருந்தாலும் மட்டும்தான் மேலே போச்சு அப்படின்னா பொறுமையாக வரும். எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகும்னு தெரில. ஸோ பொறுமையாக வந்து அது வெளில வரும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதான் ஒன்று, நான் வந்து செல் அண்ட் ரைஸ் தான் வச்சுட்டே இருக்கேன் மேஜராக, நான் பேரிஷ் பொசிஷன் தான் வச்சுட்டே இருக்கேன். நீங்கள் அக்ரெசிவாக பேரிஷ் பொசிஷன் எடுக்கிறதா இருந்தால் அட்லீஸ்ட் இந்த லெவலு, ஓகேவா, இந்த லெவலுக்கு கீழே வந்து இனிஷியேட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் நேற்று வீடியோலேயே பார்த்தோம்.
ஒருவேளை அது லெவல் ட்ரிகர் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு. சரியா, இது வந்து ஸ்பாட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 24,100ன்னு காமிக்கும். ஸோ பட் நம்ம ஸ்பாட் வந்து அது சிஏஎஸ்னால ஸ்பாட் வேல்யூலாம் இட விடமா இருக்கிறதுனால நான் சார்ட்டாக பார்க்குறப்போ எனக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுனால நான் இதை மட்டும் ட்ராக் பண்ணுறேன். என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா, அது இப்போ நேற்றுக்கும் இன்னைக்கும் ஒன்றும் பெரிய மூவ்லாம் இல்லை. ஒரு 90 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. சரியா, நிஃப்டி ஃபியூச்சரே சொல்கிறேன். நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 750, ஏன்னா அது அதுக்கு மேலே போகவே இல்லை, இவ்வளோதான் போச்சு. சரியா, இந்த ஐலயே வந்து ப்ரீமியம் வந்து ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் ஆச்சு. எனக்குமே வந்து நான் பர்சனல் கேரி பண்றதப்ப நான் பீரிஷ் தான் வச்சிருப்பேன். ஆனா பீரிஷ்க்கு வந்து நான் காலில் வச்சிருப்பேன், ஒரு சைட்ல கொஞ்சம் புட்டும் வச்சு அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா என்ன நடக்குதுன்னா, அந்த புட்டு வந்து ஜென்ரலா கரையவே மாட்டேங்குது. கால் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 பாயிண்ட்டுக்கு வந்து 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஏறின மாதிரி வந்து அது ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. அது என்ன சிஎஸ்னால அது வியர்டா இருக்கா இல்லை உண்மையிலே ஐவி ஏறுதா? எனக்கு வந்து ஒரு 2-3 நாளா வந்து கரெக்டா அந்த 2-3 நாள் ஓவர்ல போய் அந்த சிஎஸ் மேல வந்து அது இருக்கிறதுனால எனக்கு அந்த குழப்பம் வந்து இருக்கு. மார்க்கெட்டா பாக்குறப்போ இது என்ன, இது வந்து எப்படி ஒரு புது ரிஜிம்னு எடுத்துக்கிறதா, இதுல புது பிஹேவியர் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எடுத்துக்கிறதா? நான் மோஸ்ட்லி வச்சிருக்கிறதுலாம் இதுதான் வச்சிருக்கேன், மந்த்லி நெக்ஸ்ட் மந்த் தான் வச்சிருக்கேன். ஜென்ரலா அதுல பிரச்சனை வராது ஏதாவது மூவ் வந்தாலே. ஆனா இங்க மூவே வரல. சரியா, சும்மா லைட்டா அப்படியே ஆசிலேட் ஆகுது. அதுக்கே வந்து எம்டிஎம் வந்து ஒரு பக்கம் வித்தியாசமா இருக்கு. எனக்கும் வந்து இன்னொரு 2-3 டேஸ் போனா இப்போ நம்ம முன்னாடி நம்ம எதிர்பார்த்தாலும் அந்த சிஏஎஸோட எஃபர்ட் வந்து மோஸ்ட்லி ஃபிசில் அவுட் ஆயிடுச்சுன்னா பெட்டரா இருக்கும். ஸோ இன்னைக்கு 4வது நாளா, ரைட்டா? ஸோ 3ஆம் தேதி வந்துச்சா, 3, 4, 5, 6 4வது நாள் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு, நல்லது அப்படின்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். இன்னொரு இது ஒரு 1 or 2 வீக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சிஎஸோட எஃபெக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த சிஏஎஸ்னால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம்ஸோட பிஹேவியர் வந்து படு கேவலமா இருக்கு. நான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம டெலிகிராம்ல வந்து என் சைட்ல வந்து நான் இன்னைக்கு ட்ராக் பண்றதுக்காக வந்து இந்த ப்ரீமியம் எடுத்து வச்சிருந்தேன். அது போட்டிருந்தேன் குரூப்லயும் வந்து நம்மளோட டெலிகிராம் இதுலயும் வந்து போட்டிருந்தேன். சரியா, இது வந்து நான் ட்ராக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட மென்டரிங் குரூப்லயும் வந்து நான் அதை பீப்புள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இது வந்து ட்ராக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் எப்பவுமே வந்து எக்ஸ்பைரி இன்னைக்கு காலையில் ஒரு ப்ரீமியம் வரும் பார்த்தீங்களா. காலையில் இந்த இது வந்து இது சும்மா ஒரு 100 பாயிண்ட் ஸ்ட்ராங்கிள் இல்லை ஸ்ட்ராங்கிள். அதுவே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஏறி கடைசியாக உடஞ்சதே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250க்கு தான் வந்து காலையில் ஹையே உடஞ்சிச்சு. சரியா, இப்போ இது வந்து என்ன பெனாமினா எடுத்துக்கிறதா இல்லை என்ன? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பேசினப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஆல்மோஸ்ட் 2:30 மணி வரைக்கும் நீங்க வந்து ஒரு நாள் முன்னாடி எக்ஸ்பைரின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா கடைசியா மார்க்கெட் வந்து அந்த 3ல இருந்து அந்த 3:15 அப்புறம் அந்த 3:25 வரைக்கும் தான் வந்து அந்த எக்ஸ்பைரியோட டிகே வந்து இருக்கு. அப்போ வந்து நீங்க இந்த 2:45 2:40 வரைக்கும் வந்து நீங்க 0 டிடின்னு எடுத்துக்காதீங்க. சரியா, 1 டிடி இருக்கிற மாதிரி வந்து நீங்க மார்க்கெட்டை பாருங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு இதோட பிஹேவியர். சரியா, இது எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியல. நான் ஜென்ரலாக நான் அதான் கொஞ்சம் ட்ராக் பண்ணேன். அதான் அப்புறம் வந்து நான் வந்து சென்செக்ஸில் வந்து ரொம்ப சென்செக்ஸ் பண்ண மாட்டேன். சும்மா அதை ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு லாட் எடுத்தேன். ஒரு மணி போல் வந்து எடுத்து இந்த ப்ரீமியம் பிரேக் டவுன் ஆகும்போது எடுத்து நான் வந்து அதான் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் போட்டேன். இது வந்து 150 போச்சு. பட் எனக்கு தெரில, நான் வந்து ஒரு 325 வந்து இந்த பொசிஷனை வந்து கட் பண்ணிட்டேன். 330 வரைக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இதை ஒரு லாட்டுக்கு ஒரு 5 ரூபா புக் பண்ணேன். பட் ஆனால் தான் புக் பண்ணதுல வந்து எனக்கு ஒன்று புரிஞ்சது என்னன்னா, அந்த ப்ரீமியம் பிஹேவியர் வந்து இந்த சிஐஎஸ்னால வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது தான் எனக்கு புரிஞ்சது. ஸோ அதே மாதிரி அந்த பிஹேவியர் பார்க்க முடிஞ்சதுனால என்னன்னா, ஜென்ரலாக 3:30 தானே நம்மளுக்கு தெரியும் எங்கே எக்ஸ்பைரி ஆகும்னு. ஒரு 3:50 3:28 ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடியே வந்து நம்மளால வந்து அதை கெஸ் பண்ண முடியுது எங்கே நடக்கும் அப்படின்றது இந்த ப்ரீமியம் பிஹேவியர்ல தெரியுது அப்படின்றது தான் பார்த்தேன். நான் 328 நான் டைப் பண்ண அடித்தேன். ஸோ 329 வந்து போட்டுட்டேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 330 வந்து கரெக்டாக 985 சொல்லி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சரியா, அதனால வந்து அதான் இப்போ இந்த ப்ரீமியம் பிஹேவியர் தான் பார்க்கணும். அகைன் கம்மிங் பேக் டு இப்போ இது எடுப்போமே. அகைன் கம்மிங் பேக் டு என்ன வரும்னா, நம்ம வந்து நம்மளோட பொசிஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம ரன் பண்றோம்ல. இதுல நான் இன்னைக்கு ஒரு ஆர்டரும் போடல, ஒண்ணுமே போடல. சரியா, ஒண்ணுமே போடல, ஒரு ஆர்டரும் போடல. இருக்கிற பொசிஷன் அப்படியே தான் வச்சிருந்தேன். ஆக்சுவலா வந்து இந்த மூவுக்கு சரியா, இது ஒன்றும் பெரிய மூவ் இல்லை. இந்த மூவுக்கு டிகே நல்லா இருக்கும். நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் பாருங்க, இதுல எல்லாமே 25th 29th தான் வச்சிருக்கேன். இந்த டிகே வந்து ஒண்ணுமே ஆகல.
ஜென்ரலாகவே டிகே ஆகல. பட் அதான் மார்க்கெட் கீழே வந்தால் தான் டிகே ஆகுமா அப்படின்றது நான் கொஞ்சம் பேரிஷ் பொசிஷன் வச்சிருக்கிறேன். பட் நான் ஜென்ரலாக இந்த மாதிரி பொசிஷன் வச்சிருக்கும் போது வந்து எனக்கு இந்த மாதிரி எம்டிஎம் வந்து அவ்வளோ பெருசாக வராது. மேபி ஒரு 2000 3000 நெகட்டிவ்ல இருக்கும். இப்போ எண்டுக்கு க்ளோஸில் வந்து மோஸ்ட்லி ப்ராஃபிட்டாக மாறிடும். அந்த மாதிரி தான் பொசிஷனிங் பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரி பொசிஷனுக்கு இந்த மூவுக்கு வந்து எம்டிஎம்மா பார்த்தீங்கன்னா கடைசியாக 3 நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு நாள் 75,000 ப்ராஃபிட் வந்துச்சா, அதுக்கப்புறம் வந்து 2 நாளாக பார்த்தீங்கன்னா அந்த வந்த ப்ராஃபிட் அன்னைக்கு போச்சு நேற்று. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. அதனால அது ப்ரீமியம் பிஹேவியரா பாக்குறதா இல்ல வந்து உண்மையிலேயே என்ன பண்றது? ஏன்னா இப்ப என்னன்னா இப்ப இந்த 25th எக்ஸ்பைரி வந்து 25th காலையில வரைக்கும், காலையில விட்டுருங்க, மதியம் 2:50 வரைக்கும் வந்து அந்த ப்ரீமியம் வந்து ஹெவியா குறையாம தான் இருக்குது ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா. அப்போ இதுலயும் வந்து அது மாதிரி தான் ஆகுமா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு குழப்பம் இருக்குதுல்ல. அதனை மட்டும் நம்ம மேஜரா பாத்துக்கிற மாதிரி கொஞ்சம் தான் இன்னொரு 4-5 நாள் இல்ல ஒரு 1 or 2 weeks எக்ஸ்பைரி நம்ம பார்த்துட்டோம்னா இந்த ஃபினாமினா எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு உள்வாங்கிக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. அப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அப்புறம் ரெகுலரா வந்து இந்த ஆலிஸ் ப்ளூல ஒரு அக்கௌண்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுலயும் பாத்தீங்கன்னா அதுல ஒன்றும் பெருசா இல்லை, பொசிஷன்லாம் ஒன்றும் எல்லா ரேஷியோஸும் அவ்வளோதான் வச்சிருக்கேன். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா 12 ரூபா வந்துச்சு. அது அந்த 3:50ல இருந்து அந்த 3:15ல இருந்து 3:40க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா 20 ரூபா மாறிச்சு. ஆனா அதான் இது வந்து ப்ரீமியமா அப்படி இருக்கா இல்ல பிஹேவியரா அப்படி இருக்கா என்னன்றது வந்து நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இதோட பொசிஷன்ஸ் வந்து இது மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். அப்புறம் அந்த ஏற்றம்ல நான் ஒரு பேரிஷ் பொசிஷன் வச்சிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் நேற்றே சொன்னேன்ல, நேற்று இதை லாக் மட்டும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. நான் 24 கால் 24 புட் வந்து செல் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்துச்சு, இந்த சென்டரா வந்துச்சு, இந்த இடத்துல வந்துச்சு. அதனால இதை டைட் மட்டும் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. அதுக்கு வந்து ஓகே, அதான் இதுக்கு வந்து இது ஒரு பக்கம் ஏறி இருக்கு. ஆனால் இது ஏறினது ஓகே, பட் இந்த பக்கம் வந்து பெருசாக ஒன்றுமே கரையவே இல்லை. அப்படியே ஃப்ளாட்டாகவே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ஸோ அது என்னதுன்றது வந்து அது ஒரு அதான் எனக்கு 2 குழப்பம் இருக்கு. ஒன்று விக்ஸ்னால அந்த மாதிரி இருக்கா, இல்லை இந்த சிஏஎஸ்னால இந்த ப்ரீமியம் பிஹேவியர் வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருக்கா அப்படின்றது தான் பார்க்கணும். இதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி. ஏன்னா இப்போ இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நான் பார்த்தேன், தெளிவாக புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் தான் நம்ம புரிஞ்சிச்சு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்றதுனால தான் நான் வந்து அதை ப்ராஃபிட்டாகவே பண்ணி ஒரு லாட்டுக்கு வந்து ஒரு 5,000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் வந்து உருட்டி பரட்டி எடுத்துட்டு வந்து ஒரே லாட்டு தான், ஒரு லாட்டு தான் பண்ணியிருந்தேன், அதுலேயே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அதான் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதான் இதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேஸ்டாக ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால வந்து மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகேவா பொறுமையாக இப்படி தான் ஆசிலேட் ஆகணும், அன்லெஸ் அண்ட் அன்டில் பிரேக் டவுன் ஆகலைன்னா. பயஸ் வந்து மொமெண்டமாக பார்த்தீங்கன்னா புல்லிஷில் தான் இருக்கு அந்த பர்சனலாக கேட்டிங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே வர மாட்டேங்குது. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகுது, க்ளோசிங் மட்டும் கீழே வருது, திரும்பி ஓப்பன் ஆகுது, லைட்டாக கீழே வருது, திரும்பி ஓப்பன் ஆகுது, கீழே வருது. ஆனால் அந்த ஃபர்தராக வந்து அந்த ஃபாலோ அப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கீழே வரதுக்கான ஃபாலோ அப். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே போச்சு, இங்கே இறங்கி கீழே நின்றுச்சு, அப்புறம் இங்கே போச்சு, அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மேலே வந்துச்சு, கீழே வந்துச்சு, திரும்பி அடுத்த நாள் மேலே போச்சு, கீழே வந்துச்சு. இப்போ இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த லோவர் லோஸ் வந்து ஃபார்ம் ஆகல, ஜஸ்ட் லோ எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே தான் இருக்கு. ஸோ அதனால அது மட்டும் தான் பார்க்கணும். மிச்சப்படி ஆனால் தான் இது வந்து ஜென்ரலாக டாப்ஸுக்கானது. பட் டாப் அண்ட் பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை இதை நான் சொல்கிற மாதிரி அந்த 24/7 டாப்பு அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பில்ட் பண்ணுறதுனா நீங்கள் பேரி ஸ்ட்ராட்டஜியாக கூட பில்ட் பண்ணிக்கலாம். அது பேரிஷாக எப்படி எடுக்கிறது? இப்போ நீங்கள் போயிட்டு ஏன்னா இப்போ ட்ரெண்ட் வந்து ஸ்டில் செல் அண்ட் ரைஸ்ன்னு சொன்னாலும் மொமெண்டமாக பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ அது மாதிரி நீங்கள் எதாவது பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணலாம்லாம் நீங்கள் சும்மா நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட பேரிஷ் பொசிஷன்ஸ் வந்து ஈவன் அட் த டாப்ஸில் எப்போவுமே கிரியேட் பண்ணலாம். இது ஒரு டெக்னிக் ஷேரிங்காக வச்சுக்கிங்க. நம்மளோட ஃபார்மேட்டில் வந்து என்ன ஒன்று புதுசாக கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வீட்டில் வச்சிருந்தால இப்போ தான் நம்ம வந்து ஆகஸ்ட்டில் எடுக்க வேண்டாம், நீங்கள் செப்டம்பரில் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா இதை பை பண்ணிங்க ஜென்ரலாக. ஸோ இதை பை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இப்போ மேலே வந்தால் பேரிஷ்னு வரும். ஸோ நான் டார்கெட் வந்து இந்த இடம் வைக்கிறேன், 24ன்றது வைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா 24ன்றதுனால நான் ஒரு முன்னையும் பின்னையும் வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு வந்து நான் சேல் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்படி சேல் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க பொசிஷன். ஏன்னா இப்போ இது பொசிஷன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரேஞ்சில் நின்று ஒரேடியாக மேலே போனாலும் ஃபிக்ஸ்டு ரிஸ்க்காக இருக்கும் உங்களுக்கு. சரியா? மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹெவியாக வந்தாலும் சரி இல்லை ஸ்லோவாக வந்தாலும் சரி இதில் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் இருக்கும். பட் இது ஒன்று தான், இப்போ இதில் வந்து
டவுன் சைடில் வந்து இந்த ரிஸ்க் அன்டியூவாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இப்பயே நீங்கள் எதாவது வாங்குறதுன்னா ஸோ இப்பயே நீங்கள் எதாவது வாங்க போறீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கில் கூட வாங்குறதுன்னா வாங்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் என்ன பார்ப்பேன்னா, என்னோட டார்கெட் வருதா அப்படின்னா இந்த மிட்டு இங்கே வரும்போது, சரியா, இங்கே வரும்போது இந்த ப்ராஃபிட்டாக வந்து நான் புக் பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து ரிஸ்க்காக வந்து டைட் பண்ணிப்பேன் அப்படின்ற ஆங்கிளில் பார்ப்போம். இப்போ இது வந்து என்னன்னா இதுதான், நீங்கள் மேலே போனாலும் இவ்வளோ தூரம் குஷன் இருக்கும். இது வந்து அவங்க வந்து இது வந்து லேடர்னு சொல்லுவாங்க. சரியா, ஒன்று நீங்கள் லேடராகவும் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரேஷியோஸாகவும் பண்ணலாம். ரேஷியோஸ்னால் ஒரே இடத்துல ரெண்டாக பண்ணிங்கனாலும் பண்ணலாம். பட் ஆனால் இந்த இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வியூக்கு வந்து இந்த போர்ஷன் எடுத்துட்டு அப் சைடில் வந்து இவ்வளோ தான் வரும், 10,000 ரூபாய் தான் ரிஸ்க்கு. ஒருவேளை மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 24,100 ஸோ 22 23 400 500லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா இது நல்ல ஹெவி ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் அதை இனிஷியேட் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு பக்கமாக அது ஓப்பனாக இருக்கும், அது மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அகைன் கம்மிங் பேக் டு நம்மள அந்த அந்த டேஷ்போர்ட் மாடலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் திரும்பி சார்ட்டாக பார்க்குறேன். நான் திரும்பியும் அதான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ட்ரெண்ட் வந்து ஜென்ரலாக காஷியஸாக இருக்குது. என்ன பர்சனலாக நான் பயஸ்டாக வந்து பேரிஷாக தான் இருக்கேன். பட் ஆனால் அப் சைடில் மட்டும் ப்ரொடெக்டட்னா என்னன்னா, இப்போ எனக்கு இவ்வளோதான் ரிஸ்க் வரணும், ரிஸ்க் வராமல் இருக்காது, ரிஸ்க் வரும். பட் ரிஸ்க் வந்து ஃபிக்ஸ்டான்ற மாதிரி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 70% 80% ஆஃப் த பொசிஷன்ஸ் வந்து நான் உண்மையிலே வேரிஷ் தான் வச்சிருக்கிறேன். சரி, அதனால தான் வந்து மார்க்கெட் மேலே போனாலும் வந்து எனக்கு டெய்லி வந்து எம்டிஎம் கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ்ல வந்துன்னே இருக்கு. பட் வரட்டும், பார்க்கலாம் என்னன்றது தான் அந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும். சரியா, நான் டேஷ்போர்டில் மேஜராக காமிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, ரெண்டாக பார்த்தீங்கன்னா மொமெண்டம் மேலே இருக்கு. பட் ஆனால் நியூட்ரல் ஸ்டாண்டில் தான் இருக்கு. நம்ம அதை மண்டேல வந்து அதை பிபிடிலாம் ரெடி பண்ணி பக்காவாக பண்ணிடுவோம். ஸோ அது மட்டும் மேஜராக பாருங்க. இப்போதைக்கு அந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட நான் வந்து என்னோட கேபிட்டல் வந்து ஒரு 70 to 80% ஆஃப் த கேபிட்டல் வந்து நான் பேரிஷ் தான் வச்சிருக்கிறேன். எல்லாம் நோட் பண்ணீங்க. நான் பேரிஷ்னு வச்சிருந்தாலும் ரிஸ்க்கு அப் சைடில் ஓகேவா லிமிட்டடாக வச்சிருக்கிறேன். அதாவது திடீர்னு இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா எனக்கு வந்து ஃபிக்ஸ்டா ஒரு 2 லட்ச ரூபா தான் லாஸ் வரும்னா அந்த 2 லட்ச ரூபா மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் எவ்வளோ மேலே போனாலும் அந்த 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து எனக்கு ரிஸ்க் வராது அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி தான் நான் அதை ப்ரொடெக்டடாக வச்சிருக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி வந்து போய் நெஞ்சு நிமித்திக்கின்னு, ஏன்னா மார்க்கெட் வந்து அப் சைடில் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து நேராக போய் ஷார்ட் எடுக்க வேண்டாம். த்ரூ ஸ்ட்ராட்டஜிஸ் மூலயமா, அதுவும் ரிஸ்க் டிஃபைன்டான ஸ்ட்ராட்டஜிஸ் மூலயமா எடுக்கிறீங்கன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டாக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக் பார்த்தோம். இன்னைக்கு ஓகேவா, இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்டாக்கு பார்த்து வச்சிருக்கிறேன். அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட வந்து பேஸில் இருக்கு, பேஸ் ஃபார்மேஷனில் வந்து ரீடெஸ்ட் ஆகி இருக்கு. அந்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சர்வோடெக் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் டெய்லி சார்ட்லேயே கூட பார்க்கலாம். சரியா, அதான் நான் வந்து ஃபார்மேட்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த கம்பெனி வந்து நான் ஏன் வந்துன்றது வந்து ஃபண்டமெண்டலாகவும் சொல்கிறேன். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இவி சார்ஜிங் இருக்குல்ல, அது ரிலேட்டடான திங்ஸ் இருக்க கம்பெனி. ஓகேவா, ஸோ சர்வோடெக்கை பொறுத்த வரைக்கும் அது இப்போ இது வந்து ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இது டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. டவுன் ட்ரெண்ட்ல இருந்து கடைசியாக வந்து அப் ட்ரெண்ட் மாறி இது ரீடெஸ்ட் ஆகிற இடம். சரியா, இது வந்து ரீடெஸ்ட் ஆகிற இடம். ஸோ இந்த ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல வந்து நம்ம வந்து லாங் எடுக்கிறதுனா நம்ம எடுக்கலாம். பட் ப்ரொடெக்ஷனாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் பாயிண்ட்ல வந்து இது மட்டும்தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாக்காக பார்க்குற வரைக்கும் இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டே வந்து நீங்கள் எனக்கு பேஸில் இருக்குதுன்றதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் மட்டும் பாருங்கள். இன்ட்ராடே ட்ரேடிங் அந்த மாதிரின்றதெல்லாம் எடுத்துகிட்டு இது மட்டும் பாருங்கள். ஸோ மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஓவராலாக அந்த ஃபார்மேட்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வரேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பொசிஷன்ஸ் பார்த்துட்டோம், மார்க்கெட்டோட வியூ பார்த்துட்டோம், அப்புறம் என்ன நடக்க போது பார்த்துட்டோம், அப்புறம் என்னோட டேஷ்போர்டுன்ற ஆங்கிளில் நான் என்ன பொசிஷன் வச்சிருக்கிறேன், நான் எப்படி கேபிட்டல் டிப்ளாய் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்ததுன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இப்போ சர்வோடெக் அப்படின்றது வந்து நான் பார்த்துருக்கேன். மேபி நெக்ஸ்ட் வீக் வரும்போது நான் இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இன்னும் டீட்டெயில்டாக எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஏன் வாங்குறேன். ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்துச்சு, இது ஸ்ட்ரக்சராக மாறிச்சு. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, இப்போ நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறதுனா இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணலாம். மார்க்கெட் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 120க்கு மேலே போயிடுச்சுன்னா சர்வோடெக்கு நீங்கள் அப்படியே மறந்து வேண்டிதான், நேராக அது 400-500 தான் போகும். ஓகேவா, அது மட்டும் நீங்கள் ஏன்றது நீங்கள் ஸ்ட்ரக்சரலாகவும் பாருங்க, ஃபண்டமெண்டலாகவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபண்டமெண்டலாகவும் செக் பண்ணி பாருங்க. ஐ திங்க் என்னோட வியூ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து ஃபர்தராக நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ரெகுலராக வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புகிறவங்களோ இல்லை மெசேஜ் அனுப்புகிறவங்களோ
அதையுமே பண்ணுங்க. ஸோ நான் எப்போ முன்னாடி சொல்கிற மாதிரி தான் நம்மளோட ஃபியூச்சர் மில்லியனர்ஸ் அப்படின்றவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க கிடையாது, மார்க்கெட் கூடயே போகிறது அப்படின்றதுனால தான். ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜிஸ் வழியாக பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டை நீங்கள் அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் தான் திரும்பி நான் சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் நாளைக்கு நம்ம பார்ப்போம்னா நடக்க போகுது அப்படின்றத. ஸோ அது வரைக்கும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க கைஸ்.